ஹலோ எவ்ரிபடி, ஹாய். ஸோ நிறைய பேர் மூலமாக வெயிட் பண்ணிருக்கீங்க. என்னது அப்படின்னா வந்து கேமரா ஒர்க் ஆகலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மைக்கு கனெக்ட் ஆகலை, இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி வந்து இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. எல்லாம் செட் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுச்சு, சாரி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னது அப்படின்னா இட் இஸ் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஓகேவாடா? இன்றைக்கி நம்ம வந்து என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்? கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, am I clear? ஆடியோ வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கா? ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராக இருக்காப்பா? எஸ் ஆர் நோ? எஸ். சுத்தம் டேபு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம நேரமாடா. யா, வந்தாச்சு. என்னன்னு தெரில, இன்னைக்கு இந்த டேபு ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலை, யூபிஎஸ் ஒர்க் ஆகலை, இன்வெர்டர் ஒர்க் ஆகலை, எல்லாமே ஒர்க் ஆகாமே இருந்துட்டு இருந்துச்சு. ஓகே, பாருங்கள், ஓட்டு போட்டேன். ஆமாம், என்ன மேம் சீக்கிரமாகவே ஓட்டு போட்டிங்க அப்படின்னா, நாங்கள் புதுவையில் இருக்கோம். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் தாமதமாக இல்லை, இது வந்து அரை மணி நேரம் தாமதமாயிடுச்சு. ஃபேஸில் இன்ஜூரியா? ஆமாம், அந்தளவுக்கு வந்து தலையில் வந்து ஒரு சிஸ்ட் இருக்குது. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து இன்றைக்கி தான் ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். என்னது அப்படின்னா, மேம் நான் வந்து கான்செப்டே படிக்கல மேம், நான் இப்போவே எம்சிக்யூ சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் யாருக்கெல்லாம் இருக்கு? கொடுப்பாங்கடா. ஹரி K7, மேம் நான் கான்செப்டே வந்து நான் இன்னும் தரவு கிடையாது மேம், பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸு எம்சிக்யூலாம் சால்வ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து யாருக்கெல்லாம் இருக்கு? ஓகே, ஸோ லெட் மீ கிளியர் தட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வில் கெட் இன் டு திஸ். சி, ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஸோ கான்செப்ட் தெரியாட்டியும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம்ஸ் நிறையா சால்வ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணப்போ அதோடைய சொல்யூஷன் மூலமாக நம்ம அந்த கான்செப்டை படிக்கிறோம்ல, அதுவே போதும். ஓகே, அதுவே வந்து போதும். ஓகே, அதனால் இன்னைக்கு இந்த கிளாஸை நம்ம ரொம்ப குயிக்காக முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 1 hour 1.5 மணி நேரம் தான் இருக்கும். ஃபுல்லாக தாக்கு பிடிச்சி பயங்கர மாசாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ரெடியா? இன்னைக்கு காலையிலேருந்து என்ன பண்ணீங்க எல்லாருமே? இன்னைக்கு காலையிலேருந்து 6:30 மணி வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணீங்க? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணீங்க? எவ்வளோ ப்ரொடக்டிவா போச்சு உங்க டே? எவ்ரிபடி லெட் மீ நோ. ஓகே, அப்போ இந்த டே வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவா போகலை அப்படிங்கிறப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் இப்போ இந்த கிளாஸை ஃபுல்லாக கவனிக்கணும். ஹரிஹர சூதன் வந்து விஎல்சியில் கிளாஸ் அட்டன் பண்ணார். வெரி குட்ரா, சூப்பர்டா. ஆரம்பிக்கலாமா? யா, ஸோ விஐடியில் நம்மளுடைய கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் சிலபஸ் பாருங்கள், என்னென்ன இருக்குன்னு வந்து குயிக்காக சொல்லிடுறேன். ஓகே, விஐடியில் வந்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் உடைய சிலபஸை வந்து டக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. அப்படியே ஜஸ்ட் ஹாவ் அ ரீட் அவுட் குயிக்காக. இதில் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். See, rate of a chemical reaction. அப்போ rate law, rate constant இது எல்லாமே நமக்கு வரும். Factors affecting rate of a reaction. அப்புறம் concentration, temperature, pressure, catalyst. Law of mass action, Le-Chatelier principle, applications of chemical equilibrium, rate expression,
order, molecularity, zero order, first order, pseudo first order, half-life period. Okay, determination of rate constant, order of reaction, temperature dependence of rate constant, Arrhenius equation, activation energy calculation, elementary concept of collision theory, bimolecular gaseous reactions. Okay, so இது ஃபுல்லா வந்து நமக்கு விட்டீல கொடுத்திருக்காங்க. AEEE ல பாருங்க ஆல்மோஸ்ட் சேம் தான். சரியா, ஆல்மோஸ்ட் சேம் தான். எல்லாமே ஆர்டர், மாலிகுலாரிட்டி, ரேட் கான்ஸ்டன்ட் இது எல்லாமே வந்து இருக்கு. தென் பாத்தீங்க அப்படின்னா SRMJEE the சேம் தான். ஓகே, அவங்க சப் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ MCQ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், சால்வ் பண்ண அப்படின்னா எல்லாருமே லைக் பட்டனை இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா, லைக் பட்டனை எல்லாருமே டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா, வெரி குட்ரா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் we are going to solve. என் கூடவே சேர்ந்து நீங்களும் வந்து சால்வ் பண்ண போறீங்க. தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு க்ளூ மட்டும் தரேன். nth ஆர்டருக்கு மட்டும் கரெக்டா மேட்ச் பண்ணு. nth ஆர்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மேட்ச் ஆகி இருக்கு. ஓஹோ, சாரி, which of the following are mismatched ன்னு கேக்குறாங்க. which of the following are mismatched அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, நான் இப்ப nth ஆர்டருக்கு வந்து நான் எழுதுறேன் பாருங்க. nth ஆர்டருடைய ஃபார்முலா மோல் பவர் 1 மைனஸ் n லிட்டர் பவர் n மைனஸ் 1 டைம் பவர் மைனஸ் 1. ஓகே, இப்ப இதுதான் nth ஆர்டருக்கான யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ இதை வச்சு நீங்க 0 ஆர்டருக்கு போடுங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு போடுங்க, செகண்ட் ஆர்டருக்கு போடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், எது எது மட்டும் தான் நமக்கு வந்து மிஸ்மேட்ச்டா இருக்கு, தப்பா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து 0 ஆர்டருக்கு போட்டுக்கிறேன். மோல் 1 minus 0 1, 0 minus 1 minus 1 டைம் பவர் minus 1. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மோல் பர் லிட்டர் பர் டைம், இது வந்து 0 ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மோல் டு த பவர் 1 minus 1 0, anything to the power 0 is 1. அப்போ லிட்டர் 1 minus 1 0, sorry, yeah, 1 minus 1 again it is 0. அப்போ anything to the power 0 is 1. அப்போ per time மட்டும் தான் வரும். செகண்ட் ஆர்டர் கவனிங்க, மோல் 1 minus 2, 1ல minus 2னா minus 1, லிட்டர் 2 minus 1 1 டைம் பவர் minus 1. ஓகே, தேர்ட் ஆர்டர் சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி தேர்ட் ஆர்டருக்கு மோல் 1 minus 3 minus 2, லிட்டர் 3 minus 1 2 டைம் டு த பவர் minus 1. இப்போ இதுல எதெல்லாம் வந்து மிஸ்மேட்ச்டா இருக்கு, எதெல்லாம் வந்து நமக்கு மிஸ்மேட்ச்டா இருக்கு? லெட் மீ ரெடியூஸ் மை சைஸ் ஹியர். இங்க yeah, yes, very good. The right answer is option B. B யும் D யும் தான் நமக்கு மிஸ்மேட்ச்டா இருக்கு. B யும் D யும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மிஸ்மேட்ச்டா இருக்கு. ஓகே, டீமினல் கிளாஸ் டேட் ஸ்டார்ட் டேட் வந்து நான் யார் சார் கிட்ட கேட்டு சொல்றேன். ஐ திங்க் இந்த ஏப்ரல் லாஸ்ட் வீக் தான் சொன்னாரு. சரியா, எஸ். அடுத்த क्वेश्चन போலாமா? ஃபார் த ரியாக்ஷன் இதுல யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரிலேஷன். ஓகே, how to change the I'll check and tell the error actually. ஓகே, அதை பத்தி ஐடியா இல்லை, நான் செக் பண்ணி சொல்றேன் உனக்கு. ஓகேவா? யா, எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த क्वेश्चनக்கு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீ பாரு, K1க்கும் K3, K1 K3, K1 K3, K1 K3, ஆல் த ஆப்ஷன் எல்லாமே K1 K3க்கான ஒரு ரிலேஷனா தான் இருக்கு. ஓகே, அப்ப இங்க பாரு, இந்த K1ஐயும் K3ஐயும் நம்ம வந்து எப்படி, K1ஐயும் K3யும் நம்ம வந்து எப்படி we can relate அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். ஓகே, அதான் நம்ம பண்ண போறோம். ஃபாஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2a கொடுத்துருக்காங்க. 2a நம்ம என்ன பண்ணுவோம், -1/2 dA/dt வந்து எழுதுவோம்.
rate law படி which is equal to 4b ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம இங்க 1/4 dB by dt அப்படின்னு வந்து எழுதுவோம். plus plus வராது இந்த இடத்துல equal to okay equal to dc by dt dc by dt. actually reactantல தான் நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும், நெகட்டிவ் சைன் வரும். ப்ராடக்ட்ல நமக்கு வந்து பாசிட்டிவ் சைன் தான் வரும். ஓகே, ஏன்னா ரியாக்டன்ட் தான் நமக்கு ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணணும், நீங்க லிசன் பண்ணீங்கனாலே முடிஞ்சு போச்சு. if you just listen it's enough. இப்போ dA minus dA by dt க்கு என்ன கொடுத்திருக்காங்க, k1a ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற minus dA by dt க்கு நான் என்ன போட்டுக்கலாம், k1a ன்னு போட்டுக்கலாம். dB by dt க்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா k2a ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நான் k2a ன்னு போட்டுக்கலாம். dC by dt க்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க, k3a ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நான் அந்த இடத்துல k3a ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இதை தான் நான் அந்த இடத்துல ரிலேட்டே பண்ண போறேன். அப்ப 1/2 k1a which is equal to k3a. அது எங்கயாவது ஆப்ஷன்ல இருக்கா, இல்ல. இப்போ இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு போய்டும். டினாமினேட்டர்ல இருக்கிற 2 அந்த பக்கம் போச்சுன்னா நியூமரேட்டருக்கு போய்டும். அப்ப k1a which is equal to 2 into k3a. இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு, இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு, இந்த ஆப்ஷன் எங்க பாருக்கு, இது பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. மைனஸ் எங்க மேம், தம்பி இந்த மைனஸ் dA by dt தான்டா k1a ன்னு எழுதியிருக்கேன். அந்த மைனஸோடு சேர்த்து தானே ஆப்ஷன் பி, அவ்வளவுதான். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ இதே மாதிரி ஒரு क्वेश्चन தான் இது. almost I could say it is same model. You can try. ஜெனஸ்ருதி மேம்க்கு கொஞ்சம் சிக்கு இன்னைக்கு, அதனால தான் உங்களுக்கு கிளாஸ் இல்லை இன்னைக்கு. மேம் 7.5% reservation valid only on TNA council but not on SRMJEE. Assertion going to saying me to ஓஹோ ஓகேடா ஹரிகேசவன், நான் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு இயருமே வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் நீங்கள் பாருங்க, நிறைய காலேஜஸ் மாற்றிட்டே தான் இருக்காங்க. அப்போ அதை செக் பண்ணி தான் சொல்ல முடியும். ஓகே, யா இன்னேதான் சால்வ் பண்ணியிருக்கலாம். இங்கே பார் 3a gives 2b, 3a இருக்கு. அப்போ மைனஸ் 1/3 dA by dt which is equal to 2b. அப்போ 1/2 dB by dt. ஓகே, இப்போ dB by dt எதுக்கு ஈக்குவல் கேட்குறாங்க. அப்போ 2 அந்த பக்கம் போயிடும். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிற 2 நியூமரேட்டருக்கு போயிடும். minus 2/3 dA by dt which is equal to dB by dt. Okay, so minus 2/3 dA by dt. Option B is the right answer. பாரு, வர்ணா SK, எமிமா, கல்ச்சர் ட்ரிச்சி, சுகாஷ், ராஜசேகர் இவங்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி கம் வித் யுவர் நேம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா அப்பா பேரில் வந்து வரீங்க. நான் அப்போ வந்து வீட்டில் அவங்களும் இருப்பாங்க, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்காது அது. அதனால வந்து உங்க பேரை போடுங்க. ஓகே, யா அடுத்த கொஸ்டின் போலாமா? சூப்பர்டா, ரொம்ப ஈஸி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸி தான், அழகா நீங்க சால்வ் பண்ணலாம். ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். கெமிஸ்ட்ரியில் ஏதாவது சென்டம் போத்திருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா சென்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் கெமிஸ்ட்ரியில சென்டம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் சென்டம் ஸ்கோர் பண்ண வாய்ப்பே இருக்கு. ஓகே, A minus dH2 by dt equal to minus di2 by dt. 2 எப்படி வரும்? 1/2 தானே வரும். So it is wrong. தம்பிங்களா, A கிடையாது. See,
minus d அதான் அவசரமாக ஆன்சர் பண்ணுறீங்க நீங்கள் அவசரமாக ஆன்சர் பண்ணுறீங்க minus di2 by dt which is equal to 1 by 2 dhi by dt. இப்போ சொல்லு இப்போ நான் அந்த 2 அந்த பக்கம் கொண்டு போகிறேன் ஏன்னா இங்கே 1 by 2 எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை அப்போ 2 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறப்போ ரெண்டு சைட்லையுமே 2 மல்டிப்ளை ஆகும் அப்போ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நான் 2 அந்த பக்கம் கொண்டு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோயேன் அப்படி எடுத்துகிட்டு போகிறப்போ 2 dh2 by dt which is equal to minus di2 by dt which is equal to dhi by dt. ஓகேவாடா அவ்வளோதான். அடுத்து பாருங்க the rate of the reaction doubles when the initial concentration of the reactant is made 4 times. Okay, if the initial concentration is made 400 fold then the rate of the reaction will be the rate of the reaction doubles rate of the reaction வந்து doubles when the initial concentration of the reactant is 4 fold. initial concentration வந்து 4 times ஆச்சுனா rate வந்து double ஆகுமா அப்ப அது 400 fold ஆனா என்ன அப்படினு கேக்குறாங்க. ஓகே அப்போ இந்த क्वेश्चनக்கு ஒரு ஹிண்ட் foldனா என்னடா டைம்ஸ்னு அர்த்தம் foldனா ஒண்ணு அர்த்தம் இல்ல டைம்ஸ்னு அர்த்தம் இத்தனை வாட்டி இத்தனை மடங்கு. ஓகே 4 fold அப்படினா 4 மடங்கு 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணிக்கணும் நீங்க அப்படினு அர்த்தம் 4 times அப்படினு அர்த்தம். அப்ப இதுல ஒரு ஹிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படினா ரேட் equal to rate constant concentration of reactant அதுடைய பவர்ல half இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி क्वेश्चन வரப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் ஒரு ஹிண்ட் இது எப்போ தெரியுமா நம்ம ரேட் டபுள் ஆகுது when rate constant is 4 times increase ஆகிறப்போ rate constant 4 times increase ஆகிறப்போ concentration 4 times ஆகிறப்போ ரேட் டபுள் ஆச்சுன்னா அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஹிண்ட் வந்து இதுதான். ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்றேன் ரேட் which is equal to இதை மறந்துடாதீங்கடா இதை மறந்துடாதீங்க. இப்போ நான் உனக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரேன் இங்க பாருங்க அவங்க கொடுத்ததே ட்ரை பண்ணுவோம் 4 times of initial concentration அப்ப என்ன ஆகும் பவர்ல k 4 to the power 1 by 2 a to the power 1 by 2 4 to the power 1 by 2 னா என்ன வரும் 4 to the power 1 by 2 னா root 4 னா என்னது 2 அப்ப 2 into வருதா ரேட் வந்து ட்வைஸ் ஆயிருக்கா அப்ப அவங்க கொடுத்தது கரெக்ட்னு புரியுதா கோயம்புத்தூர் தெரியலடா இன்னும் டேட்டே கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கடா ஏன்னா அந்த எலெக்ஷன்லாம் நிறைய வருது இல்லை நடுவில் அதனால தான் ஆனால் கோயம்புத்தூர் மீட்டப் இருக்கும் கவலைப்படாதீங்க. ஓகே மேபி எலெக்ஷனுக்கு அப்புறமா இருக்குமோ தெரியல மண்டபம்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ கோயம்புத்தூர்லலாம் சென்னையிலலாம் நிறைய பேர் பசங்க வருவாங்க மண்டபம்லாம் கிடைக்க மாட்டேங்குது ஓகே எலெக்ஷன் டைம்னால. இப்போ 400 டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போ நான் இந்த இடத்துல 400 ஏன்னு போட்டுப்பேன். இப்போ நீங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் root of 400 a to the power 1 by 2 root of 400 என்ன பவரும் root 400 என்ன which is basically 20 into 20 அப்போ ரேட் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு 20 times increase ஆயிருக்கு அப்ப ரேட் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு 20 times எனக்கு increase ஆயிருக்கு d அவ்வளவுதான். இந்த question solve பண்ணுங்க இந்த question solve பண்ணுங்க. If the chemical reaction, what is the order of a reaction given that rate of the reaction doubles when the concentration of A is increased 4 times? Ma'am, லேட்டா வச்சா போதும் மேம் பரவாயில்ல பட் வராம மட்டும் இருக்காதீங்க உங்களை மீட் பண்ணணும் மை லாங் டே விஷ். எஸ் கண்டிப்பாக நான் வர ட்ரை பண்ணுறேன். என்னன்னா இந்த மீட்டப்பில் பயங்கர ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மொமெண்ட்லாம் வந்து நடக்குது. ஓகே
நிறையா பேரண்ட்ஸு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குட்டி குட்டி டிசப்பாயின்மெண்ட்ஸும் நடந்துச்சு. என்னது அப்படின்னா இப்போ ட்ரிச்சி மீட்டப்பில் முக்கியமாக வந்து ஐ வாண்ட் டு மென்ஷன் தட் ட்ரிச்சி மீட்டப்பில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் மினிட்ஸ் சேஞ்சஸ்னால வந்து காலையில் ஒரு 15 ஃபேமிலிஸ் கிட்ட வந்திருக்காங்க. எங்களால் மீட் பண்ண முடியல. நாங்கள் ட்ரிச்சி ரீச் ஆனதே சாயந்தரம் தான். ப்ளஸ் லொக்கேஷனும் ஃபஸ்ட்டு நாங்கள் கேகே நகர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். பட் கேகே நகரில் அதுக்கப்புறம் வந்து இடம் கிடைக்கல. அங்கே கிளாஸஸ் நடந்துட்டு இருந்துச்சான். ஸோ அதனால் வந்து தில்லை நகரில் நடந்தது சாயந்தரம். ஸோ ஒரு சில பேர் கேகே நகர் வந்து போயிட்டாங்க. நிறைய பேர் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ட்ராயிங் பெயிண்டிங்லாம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் எங்ககிட்ட கொடுக்க முடியல பிகாஸ் இந்த டைம் கிளாஷ்னால. அதனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இது எலெக்ஷன் டைம்னால இதெல்லாம் குட்டி குட்டி லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. அது எங்கள் கையில் இல்லை. வி ஆர் ட்ரைங் டு டூ ஆர் பெஸ்ட்டு தான். அதனால எப்பயுமே கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருங்க. என்ன சேஞ்சஸ்னாலும் நாங்கள் ஷார்ட்ஸில் சொல்லுவோம், சரியா? அதனால் நம்ம சேனலில் வர ஷார்ட்ஸ் மட்டும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருங்க. வர சாட்டர்டே வந்து வி ஆர் கோயிங் டு மீட் இன் பாண்டிச்சேரி. சண்டே வந்து சென்னை. ஓகே, சண்டே வந்து சென்னை. ஓகே, மறந்துடாதீங்க. இப்போ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர்? Okay, yeah. In the chemical reaction A to B, what is the order of the reaction? இப்போ order of the reaction க்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. How will you find the order of a reaction? Rate which is equal to rate constant, initial concentration, அதோட பவர்ல இருக்கிறது தான் order of the reaction. Okay, ஒரு ரேட் லா உடைய பவர்ல இருக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா order of the reaction. Okay, இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேட் வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 4 டைம்ஸ் ஆகிறப்போ ரேட் இஸ் கெட்டிங் டபுள்டு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ நான் வந்து அடுத்த ரேட் எழுதிக்கிறேன். ரேட் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு கே. இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து டபுள் ஆகுது. சாரி 4 டைம்ஸ் ஆகுது. இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு 4 டைம்ஸ் ஆகுது. அப்போ என்ன சொல்றாங்க, ரேட் வந்து நமக்கு டபுள் ஆகுதுன்றாங்க. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு இட் இஸ் கெட்டிங் இதை விட இது வந்து நமக்கு டபுள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ என்ன இருக்கும்? வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்? ஹவ் வில் யூ ஃபைண்ட்? இப்போ நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். ரேட் 1ல ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து n. ரேட் 2ல ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்கும்? நமக்கு 2n இருக்கும். கரெக்டா? ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 2n வந்து இருக்கும். ஆர் ஜஸ்ட் ரேட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ரேட் வந்து R1 அப்படின்னா ரேட் 2 வந்து என்னது? இட் இஸ் R2. ஐ வில் சே யாழினியன் சார் லைவ். இட் இஸ் ஹரிகேசவன். எந்த லைவ்டா? 12th சேனல் லைவா? SRMJEE லைவா? நான் கேக்குறேன். அது லைவ் இல்ல, அது வந்து இந்த லைவ், ஃபேக் லைவ். ஓகே, யா பழைய லைவ் விடாது, யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து லூப்பில் போயிட்டுருக்கு. இருங்க. ஓஹோ, வி ஆர் கம்மிங் பாண்டி லைவ் இருக்கா? ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் அதை மட்டும் யார் சார்ட்ட சொல்லிட்டு இதோ வரேன். 1 minute வரேன்.
8:30க்கு வருவார். He'll come live by 8:30. யார் சார்? இருங்க நான் அதை மட்டும் ரீஷெடியூல் பண்ணிடுறேன். மாத்திட்டேன். ஓகே மேடம். திருநெல்வேலி மீட்டப்போ இன்னும் டேட் கன்ஃபார்ம் இல்லைப்பா. மீட்டப் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஐ வில் டெல் யூ. ஓகே, நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாதான் we can come to அதுக்கேற்ற மாதிரி இடம்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா R1ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து நான் R2ன்னு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, R2ன்னு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ R2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வைஸ் த டைம் ஆஃப் R1 வந்து இருக்கு. அப்போ நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்துல நமக்கு இங்கே வந்து 4 to the power n அப்படின்னு வந்து இருக்கு. இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் 2 இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் 2வை வந்து ஐ எம் டிவைடிங் இட் வித் ஈக்குவேஷன் 1. இது வந்து நான் ஈக்குவேஷன் 1ஆல் அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஓகே, அப்படி டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல நமக்கு 2 to the power of 2n அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா அது 2 ஸ்கொயர் இல்லையா? 2 to the power of 2n அப்படின்னு வந்து கிடைக்கும். அப்போ 2n வந்து which will be equating it to 1. அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னது? 1/2. அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது? half, 0.5. ரியாக்ஷன் வந்து 0.5. இதை இவ்வளோ தூரம் சால்வ் கூட பண்ண வேணாம். நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 4 டைம்ஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய ரியாக்ஷன் ரேட் வந்து ட்வைஸ் ஆகுது அப்படின்னாலே இங்கே பார் பவரில் என்ன இருக்குது? half போட்டிருக்கோம். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் half. ஸோ இந்த ஒரு ரிலேஷன் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சாலே இங்கே 0.5 ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்துப்பா. இப்போ இது வந்து என்ன ஆன்சர்? AA plus BB giving me product. இது எப்படி எழுதலாம்? -1/A dA by dt which is equal to -1/B dB by dt which is giving me product. மேம் கெமிஸ்ட்ரி 95 ரேஞ்சில் மார்க் வாங்க நீங்கள் தான் ரீசன் அண்ட் ஐ ரியலி கில்ட் ஃபார் நாட் கெட்டிங் சென்டம். தேங்க்யூ ஸோ மச். நவ் ஐம் ப்ரிப்பேரிங் ஃபார் EEE. கில்ட்டுக்கெலாம் இதில் ஒன்றும் இல்லை சரியா? சென்டம் தானே போச்சு, விட்டு தள்ளு, அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆன் ஆகு. ஓகேவா? அதனால் 95 itself is a good mark. We did our best. Let us focus on நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் யோசிப்போம் சரியா? ஓகேப்பா. இப்போ இதை கவனிங்க. சி எல்லாருமே ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. எஸ் சி. இப்போ இந்த இடத்துல வந்து -dA by dt எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ -dA by dt which is equal to இந்த A மட்டும் அந்த பக்கம் போயிடுது. அப்போ -A by B dB by dt. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, for the elementary reaction identify the correct relation among the following reaction. மாஸ் தான் நிறைய பேர் சம மாசம் ஆன்சர் பண்றீங்க சாட்ல. ஆக்சுவலி தட்ஸ் ரியலி நாட் ஈஸிடா. நிறைய பேர் செம்ம சூப்பரா வந்து ஆன்சர் பண்றீங்க. சொல்லுங்க. Okay, yeah, very easy, very easy.
நீ கொஞ்சம் சால்வ் பண்றா, கொஞ்சம் you try to solve. ஓகே, நீ ட்ரை பண்ணா முடிச்சிடலாம். யா, ஆப்ஷன் சி பியா? கரெக்ட் தான், பி தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? -1/3 dH2/dt which is equal to -dN2/dt. இந்த 2 வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுது, அவ்வளோதான். அப்போ -2/3 dH2/dt which is equal to நமக்கு என்ன வந்துடும்? dNH3/dt. இது ரெண்டு மட்டும் தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 என்ன பண்ணுது? ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுது, அவ்வளோதான். கோகுல் சந்திரன், ஃபிசிக்ஸா? ஃபிசிக்ஸ் கிளாஸில் போய் ஃபிசிக்ஸ் கேள்வி கேள்றா. ஓகேவாடா? டன். சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க எல்லாருமே. இப்போ இதை பாருங்க, இதுவும் அதே மாடல் தான், சிமிலர் மாடல். டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். போ டஃப் கொஸ்டின் ஆகும் பாரு. இது நீட் 2019 கேட்ட ஒரு கொஸ்டின். ஃபாஸ்டா? எஸ், நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆப்ஷன் டி தான். இது டைரக்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த N2வையும் 2NH3யும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ -dN2/dt which is equal to -1/3 dH2/dt which is equal to 1/2. Okay, 1/2 dNH3/dt. ஓகேவா? வெரி குட். அடுத்துப்பா, burning the coal is represented as. Very good, Ra. Super. So burning the charcoal is represented as powdering the lumps of coal. Okay. இப்போ இந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, decreasing the concentration. See, reactant உடைய concentration decrease பண்றதுனால நமக்கு forward reaction நடக்காது. ஸோ இது வராது. Decreasing the temperature வராது. ஏன்னா burningல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹீட் இன்வால்வ் ஆகி இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைடிங் இன்னர்ட் அட்மாஸ்பியரும் இந்த இடத்துல வந்து இட் ஹாஸ் நோ எஃபெக்ட். ஸோ பவுடர் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. பவுடர் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அதுதான் மெயின் ரீசன். அடுத்துப்பா, அசர்ஷன் அண்ட் ரீசன். இது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை டு ஆன்சர். பில ப்ராடக்ட்டுக்கு மைனஸ் இருக்கா? ஆமா, தப்பு. அதனால கரெக்ட் தான். இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து பார்த்து பாருங்க. Try to solve.
Okay, the rate of the reaction is never negative. The rate of the reaction is never negative. Minus sign used in expressing the rate shows that concentration of the product is decreasing. எது கரெக்ட் பா? ஏ. ஏவா சியா மாத்தி மாத்தி சொல்றீங்களே. ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நெகட்டிவா இருக்காது. கான்சென்ட்ரேஷன்ல நம்ம வந்து கான்சென்ட்ரேஷனை தான் நெகட்டிவ் சைன் போடுறோம். ஓகே, அப்ப ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு பாசிட்டிவ் சைனா தான் இருக்கும். மைனஸ் சைன் இஸ் யூஸ்ட் இன் த ரேட் டு எக்ஸ்பிரஸ் தட் த கான்சென்ட்ரேஷன் இஸ் டிக்ரீசிங். ஓகே, which one do you think is right? இது பாரு, இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு question. Rate of a reaction is never negative. Yes or no? கரெக்டா? Rate of a reaction வந்து never negative. அது கரெக்ட் தான். Assertion is correct. ஏன்னா அது வந்து நமக்கு எப்பயுமே எப்படி இருக்கும்? It will be always positive-ஆ தான் இருக்கும். Minus sign shows that concentration of the product கிடையாதுடா. Minus sign வந்து எப்பயுமே நம்ம reactant-க்கு தான் போடுவோம். So, assertion கரெக்ட்டுங்க, reason incorrectங்க. சரியா? ஏன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் வரக்கூடாது, ரியாக்டன்ட் வரும். ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் தான் நமக்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் தான் டிக்ரீஸ் ஆகுது. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டா. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது இந்த क्वेश्चन முடிச்சு விட்டுறலாம் ஃபாஸ்டா. ரொம்ப ஈஸி. 3 இருக்கு. dA/dt. ரியாக்டன்ட்ல மட்டும் தான் நெகட்டிவ் சைன் போடுவோம். ரியாக்டன்ட்ல மட்டும் தான் நெகட்டிவ் சைன் போடும். which is option A. easy. ஓஹோ, இங்க பிளஸ் இருக்கு. சாரி நான் அவசரப்பட்டேன். option B. option B. A reaction is given as 2P plus Q gives product if the concentration of Q is kept constant and concentration of P is double, then the rate is of the reaction வந்து என்ன ஆகும்? Yeah. If the concentration of Q is kept constant, Q வந்து Q உடைய concentration வந்து நமக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கு. So rate of the reaction வந்து எப்படி வரும் அப்படின்னா rate constant into P and Q. கரெக்டா? concentration of Q வந்து constant and concentration of P வந்து doubled. P வந்து doubled. Rate of the reaction is quadrupled. அப்ப rate of the reaction வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கான்? quadrupled-ஆ இருக்கான். 4 times-ஆ இருக்கான். இப்போ ஒரு விஷயம் நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க இங்க டபுள் பண்ணீங்கன்னா இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, சாரி, ஏன்னா இங்க 2 இருக்குல்ல, நம்ம வந்து அதை வந்து ஆர்டர் எழுதிக்கிறோம். ஓகே, அப்ப என்ன வரும் நமக்கு இங்க? திங்க் பண்ணி சொல்லுங்க. quadrupled, அவ்வளவுதான். quadrupled 4 times. ஓகே, rate of the reaction வந்து quadrupled. ஓகே, 4 times ஆகும். சி சிம்பிளா சொல்லி தரேன். இங்க பாருங்க, rate of the reaction எப்படி எழுதுவீங்க? rate which is equal to P power to Q rate constant. இப்போ P உடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா டபுள் ஆயிருக்கு. அப்ப P க்கு பதிலா 2P போடுங்க. 2P போட்டா வந்து என்ன ஆகும் நமக்கு? 2 square which is 4. 4 times ஆயிடும். அது அவ்வளவுதான், 4 times ஆயிடும், which is quadrupled. Easy. For a chemical reaction, smaller is the
faster chemical reaction. ஒரு chemical reaction எந்த அளவுக்கு faster இருக்கோ smaller the ஒரு reaction faster இருக்கு. See, rate constant directly proportional இருக்கு. அப்ப rate constant வராது. Concentration வருமா? Directly proportional வராது. Half life na என்ன? What do you mean by half life? ஒரு reaction பாதி react ஆக எவ்வளோ டைம் தேவைப்படுதோ அதான் half life. அப்ப half life அப்படிங்கிறது வந்து என்னது? Time taken. கரெக்டா? Time taken half 100 moles இருக்குன்னா அது 50 moles ஆக எவ்வளோ டைம் தேவைப்படுது? 50 moles இருக்குன்னா அது 25 moles ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது? அப்போ ஒரு டைம் டேக்கன் ஃபாஸ்டா நடக்குதுன்னா அப்ப half life கம்மியா தானே இருக்கும். அப்ப அதான் ஆன்சர். யோசிச்சு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. Faster the chemical reaction, smaller the energy. See, energy நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கு. இப்போ மோகன் ராம் எனர்ஜி சொல்றாரு. என்ன எனர்ஜிடா? அவங்க ஏதாவது தெளிவா கொடுத்துருக்காங்களா? See, அவங்க ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு கொடுத்துருந்தா நீ ஆன்சர் பண்றது கரெக்ட். இங்க ஆப்ஷன்ஸ்ல சாட்ல எல்லாருமே ஆன்சர் பண்றது எதுனா எனர்ஜி. They didn't mention which energy is this. If they have mentioned it as a அது என்னது ஆக்டிவேஷன் எனர்ஜினா நீ சொல்லலாம் ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்குதுன்னா அதுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இப்போ இந்த क्वेश्चனை பார்த்து டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் O2. இப்போ டிஸ்அப்பியரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஒன்னு இருக்கு, ஒன்னு அடங்கி இருக்கு. அது என்னதுன்னா மைனஸ். டிஸ்அப்பியர், டிசோசியேட், காணா போகுது, இந்த மாதிரி வார்த்தையிலேயே ஒரு நெகட்டிவ் இருக்கு. அப்பியரன்ஸுங்கிற வார்த்தையிலேயே பாசிட்டிவ் சைன் இருக்கு. அதான் நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு க்ளூ. ஃபார் அ ரியாக்ஷன் -1/2 dSO2 by dt which is equal to -dO2 by dt which is equal to 1/2 dSO3 by dt. The rate of disappearance of O2 is அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? -dO2 by dt அப்படினா தான் அர்த்தம். Rate of disappearance நாலே -dO2 by dt ன்னு அர்த்தம். அதை மறந்துடாதே. அது என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2 × 10⁻⁻4 கொடுத்துருக்காங்க. Rate of appearance of SO2 என்னன்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. dSO2 by dt என்னன்னு கேட்குறாங்க. தப்பு பண்றேனே, கொஸ்டினே தப்பா படிச்சிட்டேன். அப்பியரன்ஸ்னா ப்ராடக்ட் தானே அப்பியர் ஆகும். சல்ஃபர் டை ஆக்சைடை பார்த்துட்டேன். சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு SO3 கேட்குறாங்க. இப்போ இதுக்கும் என்ன ரிலேஷன்? அந்த ரிலேஷனை நான் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். -dO2 by dt which is equal to 1/2 dSO3 by dt. இப்போ 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2dO2 by dt which is equal to dSO3 by dt. 2 times A 2 multiply பண்ண முடிஞ்சு போச்சு. இப்போ 2 × 10⁻⁻4 2 2s are 4 × 10⁻⁻4. easy மொக்க ஈஸியான ஒரு question. Will you be able to solve? See, this type of questions when you get in your exam, will you be able to solve? சொல்லுப்பா. Solve பண்ணலாம். Absolutely yes. Very good. பக்கா. Which of the following statement is incorrect? இதுல எது வந்து incorrect? இதுல எது வந்து incorrect நமக்கு?
ஈஸிடா, ட்ரை பண்ணி பார். ஏ ஏ ஏ எல்லாமே ஆன்சர் பண்றது ஏ கரெக்ட். which of the following the rate law of any reaction cannot be determined experimentally? கிடையாது. ரேட் லா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலி வந்து தான் நம்ம வந்து டிட்டர்மினே பண்ண முடியும். ஸோ அது வந்து நமக்கு இன்கரெக்ட். அடுத்து which of the following is not true about a catalyst? கேட்டலிஸ்ட பத்தி எது வந்து நாட் ட்ரூ? கேட்டலிஸ்ட பத்தி எது வந்து நாட் ட்ரூ? First not true. C. Very good ra. இப்ப mechanism of a reaction in presence and absence of catalyst could be different. No. Okay, இது correct. Enthalpy of a reaction does not change. No. Activation energy நமக்கு actually வந்து decrease ஆகும். Okay, enthalpy மாறாது. correct தான், enthalpy மாறாது. Catalyst enhances both forward and backward reaction at equal rate. இதுவும் ட்ரூ தான். ஆக்சுவலி இதுவும் ட்ரூ தான். சியும் ட்ரூ தான்டா. டி பாரு, கேட்டலிஸ்ட் பார்ட்டிசிபேட்ஸ் இன் a reaction but does not consumed in the part. ஆமா 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 கரெக்ட். பட் நாட் கன்சியூம்ட் இன் த ப்ராசஸ். ஆமா. யூஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் cannot change the order of a reaction. No. இது நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். கேட்டலிஸ்ட் உடைய யூசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா can change. ஓகே, can usage of a catalyst change the order of a reaction? Okay, yes, usage of catalyst வந்து பாத்தீங்க அப்படின்னா order of a reaction வந்து நமக்கு மாத்தலாம். ஓகே, ஏன்னா அது வந்து ஒரு புது மெக்கானிசமையே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனை ஒரு சிம்பிள் ரியாக்ஷனாக கூட மாத்தலாம். ஸோ ஆப்ஷன் இ தான் வந்து ராங். ஆப்ஷன் இ தான் வந்து ராங். பார்த்து வச்சுக்கோடா. திஸ் கொஸ்டின் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன் இன் பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் குட் பி டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் டஃப்பாக நடக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகே, அது ஒரு மெக்கானிசம், ஒரு ப்ராசஸ், மெக்கானிசம்ங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் எடுக்குது அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து கொஞ்சம் வேற ப்ராசஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடராக நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எஸ். கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து வேற ஒரு ப்ராசஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடராக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, எஸ். ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன் MA gives XB, the rate law கொடுத்துட்டாங்க. the concentration of A is double, then the reaction rate will be the reaction rate will be. அடுத்த கிளாஸ் மண்டேக்கு அப்புறமா தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃப்ரைடே எங்கே போகிறோம்? பாண்டி போகிறோம். பாண்டி தான், நாங்களே பாண்டியில் தான் இருக்கோம். பாண்டியில் மீட்டப் இருக்குது. ஃப்ரைடே பாண்டியில் மீட்டப். சண்டே ஃப்ரைடே இல்லை, சாரி சாட்டர்டே சாரிடா. சண்டே ஃபுல்லாக சென்னை. அதனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அவசியம். எல்லாமே பி தான் சொல்கிறீங்க. பார்த்துடலாமா? கேன் வி ஜஸ்ட் செக்? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் பி, குவாட்ரபிள்டு. ஓகே, குவாட்ரபிள்டு. இதே மாடல் நம்ம அப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா? கான்சன்ட்ரேஷன் டபுள் ஆகிறப்போ ரியாக்ஷன் ரேட் வந்து பி. Which of the following does not influence the rate of the reaction? Which of the following does not influence the rate of the reaction? Temperature மாத்தும். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா ரியாக்ஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா நீங்கள் டெம்பரேச்சரை மாற்றினீங்கன்னா ரியாக்ஷன் ஸ்லோவராக நடக்கும். கான்சன்ட்ரேஷன்
மாறும், நேச்சர் மாறும். அப்போ மாலிகுலாரிட்டி மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கிட்ட நோ இன்ஃப்ளூயன்ஸ். மாலிகுலாரிட்டி மட்டும்தான் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கூட நோ இன்ஃப்ளூயன்ஸ். In a reversible reaction, a catalyst will affect the rate of. ஒரு reversible reactionல catalyst வந்து ரேட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? both forward and backward இல்ல forward மட்டுமா? of course both forward and backward ரெண்டுத்தையுமே தான் ஃபாஸ்ட் பண்ணும். the rate of formation of B கொடுத்துட்டாங்க, the rate of consumption of A கேக்குறாங்க. இப்போ இந்த ரியாக்ஷனை நான் எடுத்து எழுதுறேன். ரிவர்ஸ் ரியாக்ஷன்னா ஒன்றும் இல்லடா, பேக்வேர்ட் ரியாக்ஷன். இப்போ இது இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபார்வேர்டும் நடக்கும் பேக்வேர்டும் நடக்குங்கிறதா நம்ம வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பி, அதாவது dB/dt கொடுத்துட்டாங்க எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ dA/dt என்னன்னு கேட்குறாங்க. இந்த 2 அந்த பக்கம் போயிடும், 2 அந்த பக்கம் போயிடும். அப்போ மைனஸ் dA/dt which is equal to 2/3x, 2x/3 ஆப்ஷன் சி. அவ்வளோதான். இப்போ என்ன மேம் இங்கே மைனஸ் இருக்குல்ல மேம், மைனஸ் நீங்கள் அந்த சைடு கொண்டு போகணும்ல மேம் அப்படின்னா அதான் பார், கன்சம்ஷன்கிற வார்த்தையே கன்சியூம் ஆயிடுச்சு, அது இட் செல்ஃப் கேரிஸ் நெகட்டிவ் அப்படின்னாலே நெகட்டிவ் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். For a reaction between A and B, for a reaction between A and B, the order with respect to A is 2 and other with respect to B is 3. The concentration of both A and B are doubled. The rate will increase by a factor of. எல்லாருமே ஆன்சர் டக்கு டக்குன்னு பண்ணுறீங்க. கரெக்டாக பண்ணுறீங்களா? கரெக்டாக தான் பண்ணுறீங்களா? சி தான், ஆனால் எப்படி? த ரியாக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வந்து இஸ் 2 அண்ட் அதர் வித் ரெஸ்பெக்ட் டு பி வந்து பி இஸ் 3. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி டபுள் அப்படின்னா the reaction rate வந்து increases by factor of what? இப்போ சே நம்ம அதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. நார்மலாக அந்த ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வந்து 2, பி வந்து 3ன்னு கொடுக்குறாங்க. இதோ பாருங்க, ஏ உடைய ஆர்டர் 2, பி உடைய ஆர்டர் 3. ஒரு ரேட் லால நான் வந்து எழுதிக்கிறேன். இப்போ ஏ உடைய கான்சன்ட்ரேஷன், பி உடைய கான்சன்ட்ரேஷன் நான் ரெண்டுத்தையுமே டபுள் பண்ணுறப்போ 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 2 கியூப் இஸ் 8, 8 into 4 என்னது 32. அவ்வளோதான், 32 டைம்ஸ் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான்டா 32. ஓகே, the rate of a chemical reaction doubles for every 10 degree rise in temperature. If the temperature increases by 60 degree, the rate of the reaction என்ன? சொல்லுங்கப்பா. Quickly. The rate of a chemical reaction doubles for every 10 degree rise in temperature. Every 10 degree rise in temperature க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா reaction வந்து double ஆகுது. If the temperature rises by 60, yeah, try.
இப்போ rate of the reaction doubles for every 10 degree rise. 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 1, 2, 3, 4, 5. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரிலேருந்து ரைஸ் ஆகுது. ஓகே, அப்போ 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம்ஸ். ஓகே, 6 டைம்ஸ். அப்போ இங்கே வந்து என்னோட வேல்யூ வந்து 6ன்னு வச்சுக்கோங்க. 2 to the power n டைம்ஸ், அதை மறந்துடாதீங்க. அப்போ 2 to the power 6 வந்து என்னது, which is equal to 64. அவ்வளோதான், 64 டைம்ஸ். ஓகே, அவ்வளோதான்டா. நீ யோசி, எங்கே பாரு 0லேருந்து 10க்கு வரத்துக்கு 2 டைம்ஸ் ஆகுதுன்றாங்கடா. அப்போ இங்கே ஒரு 2 டைம்ஸ், இங்கே ஒரு 2 டைம்ஸ், இங்கே ஒரு 2 டைம்ஸ், இதில் ஒரு 2 டைம்ஸ், இதில் ஒரு 2 டைம்ஸ், அப்போ 64 தானே வரும். அவ்வளோதான். ஃபார் த ரியாக்ஷன் given below, the rate of formation of bromine is related to the rate of consumption of bromide by the following reaction. அதாவது இந்த Br மைனஸ்க்கும் Br2 ஃபார்மேஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டேட் போர்ட் புக் ப்ராப்ளம் அதே தான். ஸ்டேட் போர்ட்லேயும் நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். டி ஈஸி தாண்டா இது. ஓகே, நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. -1/5 scoring high marks in both changing from CBSE to state. Ma'am, for scoring high marks, okay, you need a video பாப்பா அதுக்கு. டன், நான் நோட் பண்ணிக்கிறேன். -1/2 1/2 இல்லை 1/5 -1/5 dBr minus by dt, which is equal to 1/3 dBr by dt. இப்போ என்ன ஆகுது, இந்த 5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகுது. அப்போ 5/3 Br2 தானே இது. அப்போ இந்த 3 அந்த பக்கம் போகுது. அப்போ 3/5 3/5 இதான் கரெக்டான ஆன்சர். ப்ரொவைடர் இங்கே ஒரு மைனஸ் வரணும், மைனஸ் இருக்கணும். ஆப்ஷன் ராங், இங்கே ஒரு மைனஸ் இருந்தால் இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, யா. When we increase the temperature, the rate of the reaction increases because of. When we increase the temperature, the rate of the reaction increases because of. வெரி குட். மோர் நம்பர் ஆஃப் கொலிஷன், அவ்வளோதான். நம்பர் ஆஃப் கொலிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால கைனெட்டிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால தான் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சரி. டு யூ நீட் a 10-minute பிரேக்? ஒரு 10 minute பிரேக் எடுத்துக்கிறீங்களா? ஓகே, ஸோ 10 minute பிரேக் எடுத்துட்டு எல்லாருமே குயிக்காக வந்துருங்க. நம்ம இன்னொரு ஒரு 1/2 an hour ஆகுது கிளாஸ் முடிக்கலாம். ஓகே, 8:35 PM இருந்து டு 8:45 PM. எல்லாருமே வாங்க, கண்டிப்பாக வரணும், கரெக்டாக வந்துடணும். ஓகேவா? கரெக்டாக வந்துருங்க, நம்ம வந்து முடிச்சிடலாம். கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும்தான். ப்ளீஸ் டெல் மேம் ஃபார் ஸ்கோரிங் ஹை மார்க்ஸ். டெல் மேம்னா புரியலடா, என்ன சொல்லணும்? ஓ சேஃபா, இங்கே பாரு,
ஸ்டேட் போர்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நீ புக்கில் படித்ததை படித்த மாதிரி அப்படியே மனப்பாடமாக எழுதணும். உனக்கு மனப்பாடம் பண்ணுற சக்தி ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா, இதில் வந்து எப்படின்னா நீ பெருசாக ஓனாக எழுத முடியாது, பட் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீ வந்து கொஞ்சம் புக்கில் இருக்கிற மாதிரி உன்னால் எழுத முடியும் அப்படின்னா நீ ஸ்டேட் போர்டு மாறிக்கோ, இல்லைன்னா ட்ரை பண்ணாத. ஆமாம், போய் சாப்பிட்டு வரதுனா கூட சாப்பிட்டு வாங்க. சரியா?
ஓகே ஆரம்பிக்கலாமா திருப்பியுமே பக்கம் 50 ஆயிடுச்சா வாங்க 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 ஃபாஸ்டா when a biochemical reaction is carried out in a laboratory from outside of a human body in the absence of enzyme then the rate of the reaction obtained வந்து கொடுத்துட்டாங்க activation energy வந்து கேக்குறாங்க ஓகே ட்ரை பண்ணி பாருங்க try it out pa very good different activation energy வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே Arrhenius equation படி பாத்தீங்க அப்படினா enzyme தான் வந்து ஒரு catalyst-ஆ வந்து act ஆகும் ஓகே அப்போ presence of catalyst வந்து என்ன பண்ணும் அப்படினா நமக்கு activation energy-ய மாத்தும் ஓகே presence of catalyst வந்து என்ன பண்ணும் அப்படினா activation energy-ய வந்து நமக்கு மாத்தும் ஓகேவா வெரி குட்ரா PDF கண்டிப்பா கொடுப்பேன் நேத்து PDF நான் சேவே பண்ணல அதனால தான் உங்களுக்கு கொடுக்க முடியல பட் சேவ் பண்ணாத ஆன்சர் கீ PDF நான் தரேன் 3A which is giving VITEEE test series solution காட்டலையா காட்டுமே நீ திருப்பி போய் செக் பண்ணி பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து theminal2026@gmail.com க்கு அனுப்பிச்சு விடு பாப்போம் நான் இப்பவே டீமுக்கு அனுப்பிடுறேன் பட் நீங்க ஒரு வாட்டி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க வேற ஒரு போன்ல இருந்து போட்டோ எடுத்து அனுப்புங்க ஓகேவா யா இதுவும் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிடலாம் dV/dt என்னன்னு கேக்குறாங்க 2 அந்த பக்கம் போய்டும் அப்போ அவ்வளவுதான் -2/3 dA/dt okay option B for the reaction rate என்னன்னு கேக்குறாங்க இதுவும் ஈஸி தான் you can solve the concentration of NO2 increases by கொடுத்துட்டாங்க rate of the reaction is மாமி என் வீட்டில் டெஸ்ட் சீரீஸ்னா வாங்க வேண்டாம் சொல்லிட்டாங்க நீங்கள் சொல்லி தரது அண்ட் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் கிராக் பண்ணலாமா ஆனால் அது நீ கண்டிப்பாக படிக்கணும் படித்தா தாராளமாக முடியும் ஓகேவா சி இப்போ டெஸ்ட் சீரீஸ் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓகே நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ஓகே நான் வந்து டெஸ்ட் சீரீஸ் சும்மா வாங்கி வைப்பேன் மேம் நான் சால்வ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா வாங்காதீங்க தேவையில்லாமல் காசு கொடுத்து உங்களுக்கு தானே வேஸ்ட் ஆகுது ஓகே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ்டு ப்ரிப்பேர்டாக போகிறீங்களோ என்னடா நம்ம சேனல் வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே போயிட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் VITEE உடைய டெஸ்ட் சீரீஸ் ஓகே ஆர் யார் சாருடைய ஒரு லைவ் போயிட்டுருக்கு பாருங்கள் SRMJEE அண்ட் VITEE உடைய டெஸ்ட் சீரீஸ் லான்ச் அதில் போயிட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் ரொம்ப தீவிரமாக படிச்சுட்ருக்கீங்களோ 500 rupeesக்கு 499க்கு அந்த டெஸ்ட் சீரீஸை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்துக்கலாம் ஓகேவா சரி ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சொல்லிடுறேன் யார் சார் இப்போ ஒரு லைவ் போயிட்டுருக்காரு விச் இஸ் நாங்கள் எங்கெங்கெல்லாம் வரப்போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி ஓகே பாண்டிச்சேரி அண்ட் தென் சென்னையில் எங்கெங்கெல்லாம் வரப்போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் வந்து இது கூட தருவோம் அதாவது லாஸ்ட் மினிட்ல வந்து வி வில் டெல் யூ த டைமிங்
ஓகே. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து டைமிங்கில் மட்டும் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. டைமிங் சேஞ்ச் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா we will tell you. ஓகே. ஸோ இதில் கெட் ரெடி பாண்டிச்சேரி சென்னை ஸ்டூடெண்ட் வந்து இருக்கா, அதை வந்து எல்லாருமே வந்து அதில் வந்து ஒரு லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்களேன், மீட் யுவர் ஃபேவரட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை எல்லாருமே ஃபில் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க சரியா. தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. இந்த கொஷின் அழகாக சால்வ் பண்ணலாமா? நம்ம இந்த கொஷினை கொஞ்சம் அழகாக சால்வ் பண்ணலாமா? இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். அது நீங்க நினைச்சா கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சி அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, they are asking the rate of the reaction if the concentration of NO2 increases எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ NO2க்கு நம்ம எப்படி எழுதுவோம்? மைனஸ் வராது, ப்ளஸ் தானே வரும், ப்ராடக்ட் சைடு இருக்குல்ல அது. ஓகே. இப்போ இந்த 1/4 அப்படியே இருக்கட்டும். இந்த dNO2/dt by water but I can't get the best mark. பரவாயில்ல, யூ லேர்ன். அதை வச்சு நீ லேர்ன் பண்ண. அது வந்து நீ மார்க் வாங்குறதுக்காக இல்லை, நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக இருக்கு. இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ கேன்சல். 5.2 4ஆல் கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 1 பாயிண்ட் சம்திங் வருமா? 1 பாயிண்ட் சம்திங். எந்த ஆப்ஷனுமே 1 பாயிண்ட் சம்திங்ல இல்லை. அப்போ ஏ தான் ஆன்சர். 1.3 × 10⁻⁵. இது சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். தியரி கொஷின்ஸ் எதுலேருந்து வேணா வரும்டா. இன்ஆர்கானிக்லேருந்து அதிக தியரி கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ தியரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். அப்படி படிக்காதீங்க, சாப்டர் வைஸாக படிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் கூட ஈஸியாக சால்வ் பண்ணுற ப்ராப்ளமும் வரும், கஷ்டமான தியரி கொஷினும் வரும். அதனால நீ அதை வந்து நினச்சி நீ குழப்பிக்காத. எஸ் குயிக்கா? Yes, in a multi-step reaction, the overall rate of the reaction is equal to. ஒரு multi-step reactionல rate of the slowest step depend பண்ணி தான் இருக்கும். அவ்வளோதான். JEE மெயின்ஸ்ல கேட்ட ஒரு question. இதை சால்வ் பண்ணி பாருங்க. K equal to கொடுத்துட்டாங்க, is followed for a decomposition of A. The activation energy வந்து என்னன்னு கேட்குறாங்க. What is the activation energy? இப்போ ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் Arrhenius equation? அதை போட்டாலே முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன்ஸ் அதை நான் பார்த்து சொல்கிறேன்டா. சூரியன் பாலுபா, சூரியன் போ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அன்பா பேர், ஒரே ஸ்பேஸ் இல்லாமல் உங்கள் பேர் காட்டுது. 6.5 இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, K which is equal to A into E power minus EA by RT. ஓகே, A into E power minus EA by RT. அப்போ இந்த வேல்யூ தானே இந்த வேல்யூ. அப்போ minus EA by RT equal to minus 2600 divided by
into k divided by t. t க்கு t cancel பண்ணிடுறேன், மைனஸ்க்கு மைனஸ் cancel பண்ணிடுறேன். அப்ப EA which is equal to 2600 which is basically 2600 26,000 into R அப்படின்னு வரும். கரெக்டா? into R அப்படின்னு நமக்கு வந்து வரும். Right or wrong? Correct. அப்ப EA which is equal to 26,000 into R உடைய வேல்யூ 8.314. மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன தெரியுமா வரும்? 216164 ஜூல் per mole வரும். அது நம்ம என்ன பண்ணுவோம்னா கிலோ ஜூல் per mole மாத்திரும். Mom, I am Trichy, but my mom did not allow to go to Telinagar, not allowed to go to Telinagar, but bought a present for Amudam. Sorry da. Don't worry, நீ நல்ல மார்க் வந்தா உங்க வீட்டுக்கு வந்து நாங்க வந்து மீட் பண்றோம் உங்களை. சரியா? ஓகே. சரி. இன்னைக்கு இந்த PDF with homework அப்டேட் பண்ணா நீங்க சால்வ் பண்ணிடுவீங்களா? PDF with homework நான் அப்டேட் பண்றேன். எல்லாரும் சால்வ் பண்ணிடுவீங்களா? எஸ். பிஃபோர் தட் ஒரு குட்டி குட்டி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் முடிச்சிடுறேன். மீட்டப்புக்கு வரவங்கலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. சரியா? யார் யாரெல்லாம் மீட்டப் வர போறீங்களோ ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடுங்க. மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. முக்கியமாக அதுதான், மீட்டப் வரவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தந்த ஊருக்கு வரதெல்லாம் கொஞ்சம் அப்டேட்டடாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வாங்க, ஜாலியாக இருக்கும். ஓகே யா. ஸோ என்னது அப்படின்னா, ஆஃப்லைன் சென்டர்ஸில் போயிட்டு நிறையா பேர் படிக்கிறீங்க. ஆனால் மேம் 90% வரைக்கும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் சே யார் சார் பேர் சொல்லுங்கள். இந்த புக்கு விசிட் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம கிட்ட 12th படித்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன் சென்டர்ஸில் போயிட்டு படிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்த அந்த ஹரிஹர சுதன்லாம். அதனால் மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் புக்கை விசிட் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப்லைன் சென்டர்ஸில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நீட்டோ ஜேஇயோ படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஓகே பிரகதீஷ், எஸ்டர்டே PDF நான் சேவே பண்ணல. ஆனால் என்கிட்ட நான் கொண்டு வந்து ஸ்லைட் இருக்குல்ல, அதுலேயே அடுத்தடுத்த ஸ்லைட்லேயே ஆன்சர் இருக்கும். அதை நான் உனக்கு அப்படியே கொடுத்துட்றேன். சரியா? ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன் இன்னைக்கு நைட்டே. அதை பார்த்துக்கோங்க. சரியாடா? ஓகே அதான். ஸோ நன்றி, வணக்கம். நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் சால்வ் பண்ணுறதும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகேப்பா, பாய் பாய்.